எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பொங்கல் விழாவுக்காக எல்லாருக்கும் வேட்டி சேலெல்லாம் வழங்க போகிறோம். எல்லாரும் லைனில் நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு புது துணி வழங்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னத்த பெருமையாக இருக்குது? எவ்வளோ நேரம் நிற்கிறது? அவங்களே பாவம் கடை வேண்டது துணி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன கொழுப்பேறி போச்சா? என்ன இப்படி பேசுற? நீ வேலையே பாரு. நேற்றுக்கு தான் துணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு என் கணத்தை வீங்க விஷயம் வந்தேன். எப்போ கொடுப்பீங்க? எனக்கே கொடுக்கல, நீ இவ்வளோ அர்ஜென்ட் பண்ற? ஏன்பா நல்ல நாள் அதுவுமா நல்ல விஷயம் பண்றோம், மாத்தி மாத்தி சண்டை மட்டும் போடாதீங்கப்பா. தலை நீ கோச்சிக்காத தலை, அந்த கிடக்குற மண்டையா மண்டை கட்டில கோவம் வரும், பல்லு கொட்டுக்கோ. ஏற்கனவே கொட்டி போன பல்ல போய் முதல்ல கட்டு, அப்புறம் என் பல்ல உடைப்ப வந்து. இங்க வந்ததே தப்பா இருக்குது, ரொம்ப செல் பண்றீங்க. வேணா நீ பேர் நாங்க வாங்கிக்கிறோம். ஒரு நேரம் காத்திருந்து நீ வாங்கிக்குவியா? ஏங்க உங்க சண்டே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பொங்கல் அதுமா ஏங்க வாங்க ஒருத்தர துணியை வாங்கிக்கிங்க. இதோ வரேன் தலை. ஏய் நான் நீ முன்னாடி போற. பெண்களுக்கு தான் முதல் உரிமை. ஓஹோ, பெண்களுக்கு தான் முன்னுரிமையா? இப்ப நான் போய் புடவை கட்டி வந்துட்டா? துபார் ஓவரா தொலை குத்துன்னு கிடைக்கிற, வாய மூணு கம்முன்னு இரு. ஐயா எவ்வளவு கூட்டு வந்துக்குது பாரு. எங்க நான் செருப்பு கட்டி விட்டு போனா தோகுது. ஏன்பா ஏன் இவ்வளவு நேரம்? அந்த அம்மா முன்னாடி போய் வாங்கிக்கிட்ட. ஏய் என்ன முன்னாடி போற? காலையில இருந்து 4 மணிக்கு நான் உட்காந்துக்கிறேன், செருப்பாரு கட்டி விட்டு போய்க்கிறேன். உட்கார்ந்து இருக்கிற நீ உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, உணர்ந்து போக சொல்லுது. அதான் செருப்பை முன்னால வச்சு போய்க்கிறேன்னா. ஏங்க பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு கர்ச்சிப்பு போடுறீங்க, செருப்பு போடுறீங்க, ரேஷன்கள்லயும் கர்ச்சிப்பு இடத்த போட்டு பிடிக்கிறீங்க, இங்கேயுமாங்க இப்படி பண்ணுவீங்க? லைன்னு நின்ட்டாலே நாங்க செருப்பையும் விடுவோம், கட்சிப்பும் வைப்போம். ஏன் சும்மா கத்தினாங்கிறானுங்க? யோ பட்டு குத்துடாயா, பைத்த வர கலக்குதியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பேசுறானுங்க. ஆமாம்பா, பட்டு குத்து விடு. என்ன வாசனையா இருக்குதா? ஏன்பா அந்த அம்மா தான் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு குத்ததுக்கு அப்புறம் நீ வாயம்பா, பெரிய மனுஷன்மா நந்துக்கேன்பா. சரிப்பா குத்து விடுப்பா. கொடுங்க கொடுங்க. ஐயா எனக்கு இந்த கலர் பிடிக்கல, வேற கலர் கொடுங்க. ஏங்க அதெல்லாம் இங்க சொல்ல கூடாதுங்க. ஐயா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல முடியும். தானத்துக்கு கொடுத்த மாட்டேன் பல்ல பிடிச்சி பாப்பேன் நீ. ஆமா நான் பாப்பேன். அதான்பா இந்த மாதிரி பொம்பளைக்கெல்லாம் புடவை கொடுக்க கூடாது. பாவம் அவங்க கடை வாங்கினாலும் எல்லாம் திருடின்னு வந்தாங்களோ, அவங்கள போய் கஷ்டப்பத்தி கிடக்குறேன். ஏன்பா என்னப்பா திருடின்னு வந்தாங்கன்ற? உங்க கஷ்டத்தை சொல்றேங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். அப்படியே ஏமாலி ஏறீங்க. எனக்கு நான் சரிப்பட்டு வரோன்னு தெரியலப்பா. அண்ணே நம்மள நம்பி பாருங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்ண்ணா. தம்பி இப்ப கலர் மாத்த தெரியா என்னன்ற? கூடாத இந்தா புடி, இன்னொரு வாட்டி இந்த பக்கமே வராத. ஐயா இந்த கலருக்கு வேணாப்பா, நீ அந்த கலரை கொடு. அட அம்மாவாசையில போந்த அரகுற டிச்சா குடு. இந்தா ஐயா என்ன இப்படி சிலுத்துக்கிற? ஏய் நான் போறடி, நீங்க வாங்கடி. வாப்பா இந்த பக்கம் வாப்பா. இருப்பா நீ கொடுக்காத, நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஹலோ என்ன பண்றீங்க? எனக்கு பிடிச்ச டிசைனை எடுத்துக்கிறேன். டிசைனா எடுக்கிறதுக்கு துணிகள்ல காசு கொடுத்து வாங்குற? இந்த அப்படியா வையாத வாப்பா. அப்ப என் பொண்டாட்டி புடவை கொடு. உன் பொண்டாட்டிலாம் புடவை கொடுக்க முடியாது, வேணா வந்து லைன்ல நிக்க சொல்லு. போயா வாப்பா. இங்க தானே இருப்பீங்க. என் பொண்டாட்டிக்கே துணி தரல, அவ அசிங்கமா கேட்க போறா. ஐயா என்னப்பா இப்படி போய் நிக்குது கதை? அடுத்தாள் வாங்கப்பா. எல்லாம் காஸ்ட்லியா ரேட்டா? ஏன் கேக்குற? சாமி காசு கொடுத்துருங்க. அப்போ லுங்கியோ டவுல வேணாவா? காசு கொடுத்தீங்கன்னா ஒரு கோட்டை எடுத்து உங்க பேரை சொல்லுவேன். சரி அவரு காசை குத்துடலாண்ணா. சரி ஒரு 4 மணிக்கா வந்து வாங்கிட்டு போறீங்களா? சரி அந்த 4 மணி வரைக்கும் லுங்கி டவுலாம் கொடுங்க. அப்படியே தர முடியாது. உனக்கு காசு வேணுமா லுங்கியும் டவுல வேணுமா? உங்களை நம்ப முடியாதுப்பா, நீங்க ஏமாத்திட்டீங்க. நம்ம நான் இவங்கிட்ட கடன் வாங்கின மாதிரில பேசுறான். கொடுத்து விடு. கரெக்டா 4 மணிக்கு வருவேன், காசு எடுத்து வச்சுட்டு மறு வேலை பாருங்க. வாங்கம்மா அடுத்து வாங்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பா வந்து போன லோலாயிங்களே நீங்க தாங்க வணக்கம்னு வைக்கிறீங்க. நம்ம தமிழர் பண்பாடுங்க, வணக்கம் வைக்கணுங்க. அக்கா பொங்கல் வாழ்த்துக்கள்க்கா. ஏன்பா தம்பி, வருஷம் வருஷம் இந்த துணியே தரீங்களே, இந்த வருஷம் மாறுதலா என்ன கொடுக்கலாம்ல? மாறுதலாவா? மாறுதலா என்ன கொடுக்கறது? ஒரு கால் சோரம் மோந்திரம் கொடுத்தீங்கன்னா அதை அடமானம் வச்சுட்டு எங்க வீட்டுக்காரு நல்லா ஊர் சுத்திட்டு வருவோம்ல. டேய் இந்த கையில தான்டா வணக்கம் வச்சோம், நீ வீட்டுக்கு போனவன ஆசிட்டு வச்சு கழுவிடலாமா? கழுவி ஆகணும். சரி அடுத்த வருஷம்னா ட்ரை பண்ணுங்க. கொடுங்க இப்போ புடவை. இந்தாம்மா. அந்த பொம்பளை வேணாம் புடவை ஈடு கொடுப்பீங்களா? இந்த புடவை ஏத்துக்கிறேன். ஐயோயோ ஒன்னு ஒரு வேகமா இருக்குதா? தல குடுத்தல குத்து விடுங்க.
புது துணியா நீங்க போட்டதா? ஏன்பா புது துணி தான்பா, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. கேட்டேன், அதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. அடுத்து வாமா. எனக்கு ஒரு புடவை ஒன்று ஒரு வேஸ்ட் ஒன்று கொடுக்குறீங்களா? குரல் நான் ஒரு மாதிரியா இருக்குதா? ஏய் மீசை வேற இருக்குதா? எப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பா கண்டுபிடிச்சாங்களாவா? ஏன்பா இங்க வா. என்னங்க? இது யாரு? என் பையன். பையனா? பொண்ணு. ஆமா நான் பொண்ணு. உன் பேரு நாமா? ஏன்பா கேக்குற? கட்டிக்க போறியா? கம்முன்னு இருந்துருந்தா. என் பேர் சங்கர். ஏய் சங்கரின்னு சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு வடை வைக்க ஒரு வேட்டிக்க பொம்பளை சும்மா போட்டு வந்துடுறேன். போடா போய் போ. விட போய் போ இப்படி. வா ஓடி போ. எடுத்து விடு பாவடா. டா. ஆக பக்கத்துல நம்ம லாம தான்பா. ஆடா. ததுர முச்சுதுங்க. எங்க தான் வருதுங்கன்னு தெரியல இந்த மாதிரி. பாப்பா. என் முன்னால ஒரு செருப்பு இது என்ன பண்றது? யோ செருப்பு தான் ஓரம் தள்ளிட்டு வாயா. ஏன் அப்படி உயிரை வாங்குறீங்க? நான் செருப்பு தரலன்னா செருப்பு விட்டு எனக்கு கத்தி எடுத்து வெட்டுவான். எனக்கு தேவையா? செருப்பு தான் கத்தி எடுத்துன்னு வந்து வெட்டுவானா? யோ இன்னாயா நடக்காத கதைலாம் பேசின்னு கிடக்குற. வந்துட்டுப்பா பொல்லுக்கு போயிருந்தேன். பிரியாணி தானே? பிரியாணியா? இந்த செருப்பு விட்டு போனது யாரு? நான் தான் விட்டேன். ஏய் என்ன செருப்பு விரும்ப வச்சேன்னா உனக்கு அதுதான் சண்டை போட்டுக்கிறேன்றா. மூஞ்ச பாரு மொரா இருக்குது. டேய் எவ்வளோ நேரம்டா? ஆமா இவரு டவுலோண்டுக்குது மூஞ்சி. போடா வெள்ளை ஒல்லுவா. குடுப்பா டக்குன்னு குடுப்பா. இந்தாப்பா என்ன இது? லுங்கி டவுலு சோறு. இப்படியே போனா பிள்ளையார் கோயில் இருக்கும். அது பக்கத்துல ஒரு மண்டபத்துல ஆர்டர் கொடுத்துருக்கோம். அங்க போய் சாப்பிடு. குடி. பிரியாணி தானே? பிரியாணி தான்பா, மட்டன் பிரியாணி. ஃபோன் பண்ணி சொல்றேன் எனக்கு நிறைய பீஸ் வைக்க சொல்லி. சரியா? இன்னொரு லுங்கி கூட எனக்கு ஒண்ணு பத்தாது. இன்னொரு லுங்கியா? ஏன்பா ஒண்ணுதான் கொடுக்க முடியும் போப்பா. நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் லுங்கி இருந்தா கொடுங்க. சரிதான் போய் பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கும். போய் பிரியாணி துண்ணு. டே மனோகர நீங்க தான் உட்காந்துக்கிறியா? நீ உட்காந்தாலே வாசனை வருமாடா. ஆமாப்பா எனக்கு வந்து சின்ன வாசனை அது. குசு. நான் மற்ற மாரி அடாவடிலாம் பண்ண மாட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு போய் எதனா பார்த்து கவனிச்சிருங்க. ஏண்டா நம்ம ஏதோ வயசானவன் தாண்டா கொடுக்குறோம். என்ன நடக்குது பாத்தியா? அடுத்து வாங்கப்பா. தெல கேஸ் டபுள் ஆயிடுச்சா? நீ எத்தனை வந்து கொடு. கரம் பூச்சி உனக்கு எப்படிலாம் வேலை வாங்குறானுங்க பாரு. குடு. இந்தாயா. நல்லா தரமான லுங்கியா? நல்லா வலிக்குமா? ஆமா அது நல்லா வலிச்சு உனக்கு சோறு போடா. நீ துண்டு வீட்லயே உட்காந்து கிடக்கலாம். பண்ணி கேஸ். எப்பா கொஞ்சம் கை கூட. என்னடா பத்துனா? அவன் விட்டு போன்ட்டு மோந்துக்கணா. ஏம்பா அடுத்து வாங்கப்பா. அத்தனை தான் இவர் பத்துனுங்கிறாரு. யோ அவன் இப்போதைக்கு ஏற மாட்டான். நீ வாப்பா. சின்ன பையனா இருக்க யாருக்கு வாங்குற? எங்க தாத்தாவுக்கு வேஸ்ட்டும் எங்க ஆயாவுக்கு புடவையும். ஏன் உங்க தாத்தாவும் ஆயாவும் வரமாட்டாங்களா? தாத்தாவும் போயிட்டாங்க ஆயாவும் போயிட்டாங்க. அவங்க ஞாபகமா இது வாங்கி வச்சுக்கலாம் தான். எது போயிட்டாங்களா? அதுக்கு எது இப்போ புடவை வேஸ்ட் நான் கொடுக்கணும்? ஏன்பா எங்க ஆயா கவனமா எங்க தாத்தா கவனமா இருக்குன்னு கேட்குறேன். இவன் கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. கொடுத்து விடு. இந்தப்பா இந்தா போ. அடுத்து வாங்கப்பா. இவங்கெல்லாம் தூங்குறாங்க. நான் வரட்டுமா? அதான் வந்துட்டியா வா. நீ யாருக்கு வாங்க வந்துக்கிற? ஆயாக்கா இல்ல தாத்தாக்கா? நேற்று வந்து அந்த தெருவில் கொடுத்தாங்களா, இன்னைக்கு இங்க, நாளைக்கு அங்க இதே மாதிரி வாங்கிட்டு போய் பலவார சந்தையில வித்துருவேன். என்னது பல்லாவர சந்தையில வித்துருவியா? டேய் நீ விக்கிறதுக்காடா நாங்க வாங்கி வச்சிருக்கோம். உண்மையை சொன்னாலே யாரும் ஏத்துக்க மாட்டீங்க. நான் கூட போய் சொல்லி எங்க தாத்தாக்கு ஆயாக்குன்னு வாங்கின்னு போலாம். எனக்கு அந்த மாதிரி போய் சொல்ல வராது. பாருண்ணா பொய் சொல்லாத மனசுக்குதே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. குடுத்து உண்ணா. என்னடா நீ லாஜிக் இல்லாத பேசுற? அண்ணா குத்து உண்ணா. டவா புடவை குத்து விடு. டவா. தேங்க்ஸ்ப்பா. ஏம்பா அடுத்தது யாருப்பா? வாங்கப்பா. காஃபி குத்தாதான் எழுத முடியும். காஃபி எடுத்துன்னு வா. டேய் இது உன் வீடு இல்லடா, துணி வாங்க வந்திருக்க. வாடா. அடப்பாவி தூங்கிட்டேனா? கொடுங்க. டேய் நீ யாருக்கு வாங்கிட்டு போற? எங்க அம்மாக்கு தான். எம்மா பொங்கலுக்கு துணி எடுத்துன்னு வந்து குத்துக்கிறேன்னு ஒரு 500 ரூபாய் கறந்துருவேன்ல. குடுக்கறது நாங்க, 500 ரூபாய் கறக்கிறது நீயா? யாரு குத்தா நான் பாக்குது. குடுக்குற துணி போய் சேர்தா? சரி கொடுங்க. இந்தப்பா. ஏப்பா டேய் போறதும் போறா, 2 பேர் தூங்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்பி விட்டு போடா.
இந்த மூதனிக்கு வேற எழுவானுங்களா எழுத மாட்டாங்களா தெரியலையா இது வேற நின்று தூக்கி நிக்குது. ஏய் குத்துட்டாங்களா போடா தூங்குறான். குத்துட்டாங்களா? இது பேர் மாமியார் வீட்டுல தூங்கி நிக்கிற மாதிரி தூங்கி நிக்குது. 8 இடி மேலே விடுவேன். டேய் எந்திரா. என்ன பாக்குற? குடுக்குறாங்க போய் வாங்கி வா. ஆஹா குடுக்குறாங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி நிக்கிறேன், இப்பதான் குடுக்குறீங்க. ரொம்ப நேரமா தூங்கி நிக்கிறடா மூதேவி நீ. லைட்டா தூங்கிட்டேன். நல்ல டிசைனா ஒரு புடவை கொடுங்க. புடவையா? புடவை எடுத்துன்னு போய் என்ன பண்ண போற? எங்க ஆளுக்கு எடுத்துன்னு போய் குத்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண போறேன். ஏய் இந்த மீன் விற்கிற கோகிலாக்கா அவங்க பொண்ணுக்கு தானே கொடுக்க போற. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியாது? அது எல்லாம் உங்ககிட்ட ஏமாத்தி பிடிங்க எங்க அண்ணனுக்கு குத்துது. உங்க அண்ணனுக்கு அண்ணத்துங்க? ஏன்னா எங்க அண்ணன் அதுவும் லவ் பண்றாங்க. அப்ப நானு இந்த புடவை எடுத்துன்னு போய் குத்து அவங்க காதல நல்லா வாழ வை. போ போ போ. நோ எங்க ஒண்ணுக்குண்ணா நீ யாருக்குப்பா? அதே மாதிரி தான் எங்க அம்மா கிட்ட குத்து காசு வாங்கறதுக்கு. இந்தா போய் கொடுத்து காசு வாங்கிக்க. தேங்க்ஸ். இதுக்கு மேல கொடுக்கணுன்ற ஒன்னும் கொடுக்க தேவையில்ல. குடி. எப்பா எனக்கு அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கப்பா. மாட்டு பொங்கல். ஹாப்பி பொங்கல். காணும் பொங்கல்.